ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன், என்ன வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேல் காயத்ரி மந்திரம். வேல் காயத்ரி மந்திரம் எப்படி சொல்லணும், அதனுடைய பொருள் என்ன, இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வேல்மாறல் படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அந்த வேல்மாறல் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்குங்க. 48 நாள் தொடர்ந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணுறதுனால நம்ம என்ன காரியம் நினச்சி வேல்மாறல் வழிபாடு பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதாவது இது முருக பக்தர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போது நம்மளால் வேல்மாறலை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியல அப்படின்னு எத்தனையோ பேர் வருத்தப்படுவீங்க. எனக்கு மனப்பாடம் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அது மனசில் பதிய மாட்டேங்குது. புத்தகம் இருந்தால் தானே படிக்க முடியுது. இப்போ ஃபோன் இருந்தால் தானே கூகுளில் போய் சர்ச் பண்ணி படிக்க முடியும். இப்படிலாம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லைனா யூடியூப்பில் போட்டுட்டு அதை என்ன வரி ஓடுது அப்படிங்கிறத நம்மளால் மனசில் ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படின்னு ஒரு சிலருக்கு கவலை இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே இந்த கவலையை போக்குறதுக்கான வீடியோ பதிவு தான் இந்த பதிவு. அது என்ன பதிவு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நான் சொல்லிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது வேல்மாறல் படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு மிக எளிமையான ஒரு மந்திரம், வேல் காயத்ரி மந்திரம். அதை பற்றி சொல்கிறேன். அதை எத்தனை முறை நம்ம சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முருகருடைய பாதத்தை எவர் ஒருவர் நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வழிபாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம். இது எல்லா முருக பக்தர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பல சூழ்நிலைகளில் தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து காப்பாற்ற அந்த முருகப்பெருமான ஆசீர்வாதத்தை வழங்கி ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் நம்ம காப்பாற்றுவார் அப்படிங்கிறது எல்லா முருக பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த வகையில் முருகர் கையில் இருக்கக்கூடிய வேல் நம்மை காத்தருள வேண்டும் அப்படின்னாக்க நாம் தினந்தோறும் சொல்ல வேண்டிய வேல் மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வேல்மாறல், அதாவது வேல் வழிபாடு பண்ணுறது, வேல்மாறல் படிக்கிறது, இது எல்லாமே மிக சிறந்த பலனை கொண்டு கொடுக்கும். அப்படின்னாலுமே எல்லாராலையும் அந்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உட்காந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஒரு சிலருக்கு படிக்கிறதுக்கு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலை சூழ்நிலை அவங்களுக்கு காரணமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு சின்னதாக இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வேல்மாறல் மகா மந்திரம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டேயுமே கேட்டிங்க அப்படின்னாக்கா அதை பற்றி ஒரு ஐடியாவே அவங்களுக்கு இருந்திருக்காது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு யூடியூப் மூலமாக எல்லாருமே இந்த வேல்மாறலை பற்றியும் வேல் வழிபாட்டை பற்றியும் முருகப்பெருமானுடைய வழிபாடை பற்றியும் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அதாவது இந்த நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் மூலமாக நிறைய ஆன்மீக விஷயம் பயமுறுத்தலாம் நிறைய பேருக்கு போய் சேருது. அப்படி இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இது மாதிரி நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போது என்னுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இதுவுமே முருகப்பெருமானுடைய அருளால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகப்பெருமானுக்கு மனதார என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்க காயத்ரி மந்திரத்துக்கு அற்புத சக்தி உண்டுங்க. எந்த காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி மந்திரம் நம்ம ஜபிச்சாலே போதும், அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு தெய்வத்திற்கும் உண்டான காயத்ரி மந்திரங்கள் இருக்கு. அந்த வகையில் முருகனின் கையில் உள்ள வேலுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்துக்கு எப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படித்து தினந்தோறும் சொல்லிக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும்.
இப்போது வேல் வழிபாடு செய்கிறோம். ஆனால் தினமும் நம்மளால் வேல்மாறல் படிக்க முடியல. ஆனால் கந்தனுடைய கருணை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம். அதாவது நீங்கள் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் குளிச்சுட்டு எப்போவுமே சாமிக்கு தீபம் ஏற்றுவீங்க இல்லைங்களா? அப்போ உங்களால் முடிஞ்ச அளவு 3 முறையோ ஒரு 9 முறையோ இல்லை 12 முறையோ 27 முறையோ சொல்கிறது ரொம்ப சிறந்தது. செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி இந்த நாட்களில் நீங்கள் 108 முறையோ 1008 முறையோ சொல்கிறது சிறப்பு வாய்ந்தது. இந்த மந்திரத்தை நீங்கள் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் போய் இருந்து அங்கே முருகருடைய சன்னதிக்கு நேராக அமர்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது மிக சிறந்த பலனை கொண்டு கொடுக்கும். இதுக்கு நேரங்காலம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. காலை மாலை 2 வேளையுமே சொல்லலாம், எந்த தப்பும் கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு போராட்டத்தில் நம்ம எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி உங்களுடைய கஷ்டத்துலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு தான் இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது. இந்த வேல் வழிபாட்டுக்கு உண்டான இந்த வேல் மாறலை நம்ம தினந்தோறும் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த வேல் காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் டிஸ்பிளேலையும் காட்டுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். அதனுடைய பொருளையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தினமுமே நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. இந்த மாதவிடாய் காலத்தில் மட்டும் காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் கடைபிடிக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்ற நாட்களில் எப்போவுமே சொல்லலாங்க, எந்த தவறும் கிடையாது. காயத்ரி மந்திரம் சொல்கிறதுனால எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்படி, அதாவது இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க, வண்டி வாகனத்தில் போகிறீங்க, இல்லை நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு கிளம்புங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுறதுனால இந்த விபத்து, வாகன விபத்து, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இது தடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மாதிரி வேல் இருக்குது இல்லை அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் முருகப்பெருமானுடைய, அதாவது திருவுருவ படத்தில் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேலை நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. இப்போ நம்ம இந்த வேல் காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வேல் காயத்ரி மந்திரம் சொல்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னாக்கா, நமக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்காது, வீண் கவலைகள் இருக்காது. எந்த ஒரு காரியமும் செய்யும் பொழுது இது ஏதாவது தடைப்பட்டுடுமோ, நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு தயக்கம் நமக்கு ஏற்படாது. முருகப்பெருமானுடைய வேலானது நமக்கு எப்போவுமே துணையாக வருங்க. இது அனைத்து இதை அறிந்த முருக பக்தர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது நிச்சயமான ஒரு உண்மை. இது வேலானது, முருகப்பெருமானுடைய வேல் நமக்கு எப்போவுமே துணையாக இருந்து நம்மளை காக்கும். நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த முருகப்பெருமானுடைய வேல் காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. எல்லாமே வெற்றியில் அமையும். வேல் முருகனுக்கு வெற்றியை பெற்று தந்த அந்த வேல் காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். வேல் காயத்ரி மந்திரம். ஓம் ஜ்வாலா ஜ்வாலாய வித்மஹே கோடி சூரிய பிரகாசாய தீமஹி தன்னோ சக்தி பிரசோதயாத். திரும்பவும் சொல்லிடுறாங்க. ஓம் ஜ்வாலா ஜ்வாலாய வித்மஹே கோடி சூரிய பிரகாசாய தீமஹி தன்னோ சக்தி பிரசோதயாத். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நான் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டியிருக்கிறத கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். கூகுளில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே அந்த மந்திரம் இருக்கும். இப்போது அடுத்தபடியாக இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெருப்பின் நெருப்பான கோடி சூரிய ஒளியுடன் பிரகாசிக்கும் வேலே, கந்தனின் கையிலிருந்து எல்லா வேலையும் காத்திடுவாய். கதிர்வேலே சரணம் என்பது இந்த மந்திரத்தின் பொதுவான ஒரு பொருள். ஒரு தேவர்கள், மனிதர்கள் மற்றும் இன்ன பிற உயிர்களுக்கு பலவிதமான துன்பங்களை தந்தனர் அசுரர் குலத்தினர். அவர்களை அழிப்பதற்காக தோன்றியவர் முருகப்பெருமான். அவர் ஏந்தி இருந்த வேல் தீய சக்திகளை அழித்து தர்மத்தை
நிலைநிறுத்தியது. தீமைகள் அனைத்தையும் ஒன்று சேர அழிக்கும் கந்தனாகிய முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் எனும் வேலாயுதத்திற்கான காயத்ரி மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம தினமும் காலையில் மாலை முருகப்பெருமானை மனதில் நினைத்து துதித்து வர நன்மைகள் உண்டாகும். முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் சன்னதிக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 முறையோ இல்லை 1008 முறையோ சொல்கிறதுனால வீண் கவலைகள் அச்சங்கள் இல்லாமல் தயக்கங்கள் அனைத்தும் நீங்கும். துஷ்ட சக்திகள் நம்மளை அண்டாது, மாந்திரிக ஏவல்கள் நம்மளை அணுகாமல் இருக்கும். காரிய தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கிடுங்க. எதிர்பாராத விபத்துக்களை தடுக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த இந்த காயத்ரி மந்திரம். இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் தினந்தோறும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செய்வார். அதி அற்புத சக்தி வாய்ந்த முருகனின் வேலுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால கண்டிப்பாக நமக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இல்லைங்களா? அதனால் தினந்தோறும் நம்ம காலையில் எழுந்து முருகப்பெருமானுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால நிச்சயமாக முருகனுடைய வேல் முருகனுடைய அருளால் நம்மளை காக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பதிவை பார்த்தா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அற்புதமான ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.